பிரைஸ் தி லார்ட். கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறவங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமாக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையை காண செய்யுங்க. விசேஷ விதமாக இந்த நேரத்தில் கூட யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. நிறைய பேர் பேங்க் லோனில் மாட்டிட்டு இருக்காங்க, பஜாஜ் ஃபினான்ஸில் மாட்டிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இஎம்ஐல மாட்டிட்டு இருக்காங்க ஏசப்பா. நிறைய பேங்க்ல நிறைய இடங்களில் கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2ஆம் தேதி கட்ட முடியல, 5ஆம் தேதி கட்ட முடியல, கடன் தேவையில்லாம வாங்கிட்டேன், இப்போ ஆபத்துல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை நீங்க கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே, நிறைய பேர் கந்து வட்டிக்கு வாங்கி அடிமைத்தனத்துல மாட்டிட்டு இருக்காங்க. இந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு நீங்க போக வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நிறைய குடும்பங்கள் கடனால அழிஞ்சு கொண்டிருக்குது. நிறைய குடும்பங்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அழிகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை எங்க நாட்டை விட்டு, எங்க தேசத்தை விட்டு, எங்க மக்களை விட்டு, இங்க பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை விட்டு நீங்க போக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நீ கடன் வாங்க மாட்டாய், நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாயின் வசனம் சொல்லுது. இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் கடன் பிரச்சனை விடுதலை ஆகி ஆண்டவரே, அவர்கள் கடன் கொடுக்கிற பிள்ளைகளா மாற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். பிரச்சனைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. சுவாசமா ஜெபத்துல கேட்டோம், எவைகளை கேட்கிறோம் அவைகளை பெறுகிறோம் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கும் கடன் பிரச்சனை விடுதலையாகணும்னு ஜெபிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.